கேரளா ஸ்டைல் பீஃப் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1 kg பீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பீஃப்ல நான் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். மிளகுத்தூள் வீட்லயே நம்ம மிளகு ரைட்டாக வறுத்துட்டு அது பவுடர் பண்ணி வச்ச மிளகுத்தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு 1 ஸ்பூனு, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், ஒரு சின்ன டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன், கர்ட் போட்டுக்கலாம் ஒரு 2 ஸ்பூன்ஸு, பச்சை மிளகாய் 1 ஸ்பூன், நான் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீஃப். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மேரினேஷன் பண்ணி நம்ம 1 hour விடலாம். 1 hour ஆன பிறகு நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். இதில் இந்த மசாலையில் இது நல்லா மேரினேட் ஆகும். கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில், நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பீஃபு இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். 7 to 8 விசில் வரட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீஃப் நல்லா குக் ஆயிடுச்சு. நான் 8 விசில் விட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றல, அதுலேருந்து தண்ணியிலே அது குக் ஆயிடுச்சு. அது இல்லாத பீஃப்ல வர ஃபேட் இருந்துச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், பிரியாணி செய்கிற டெக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இதுலேயே கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகட்டும், கொதிக்கட்டும். ஃபுல் ஃப்ளேமில் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பாயில் ஆகி இருக்கட்டும். நான் ஒரு ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விடுறேன். இதில் நம்ம பிரியாணிக்கு கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட்டு, நான் ஒரு 10 கேஷ்யூ நட் எடுத்து வச்சிருக்கேன். கேஷ்யூ நட்டு, ட்ரை கிரேப்ஸு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேஷ்யூ நட்டு ட்ரை கிரேப்ஸு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம எடுத்துடணும். நம்ம கேஷ்யூ நட்டு ட்ரை கிரேப்ஸ் ரோஸ்ட் பண்ண அதே ஆயில் கீழ நம்ம ஆனியன்ஸ் எடுத்து வச்சிருக்கிற ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ இதுலயே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம்.
இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துட்டோம். நம்ம ஆனியன்ஸ் போட்டோம், ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஆனியன்ஸ் மட்டும் எடுக்கலாம். இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்து அதே ஆயில்ல நான் ஒன்று 5 லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 7 to 8 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். 2 துணி பட்டை எடுத்து வச்சிருக்கேன். பிரிஞ்சி இலை எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது ஜீரா ரைஸ். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொச்சி வரட்டும். அரிசி போட்டுக்கலாம், மூடி வச்சுட்டு. நம்ம தண்ணி பாயில் ஆயிடுச்சு. ரைஸ் போட்டுக்கலாம். நான் அரிசி நல்லா எடுத்து கழுவி தண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த அரிசி போட்டுக்கலாம். ஸ்லோவா போட்டுக்கலாம், உஷாரா. நான் இதுலயே 1 கப் ரைஸ் எடுத்ததுனால 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட். நம்ம ரைஸ் 80% குக் ஆயிடுச்சு. இன்னும் 20% நம்ம தம்மில் போடும்போது குக் ஆகும். இங்கே பாருங்க, தண்ணி இல்லை. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் கரெக்டாக இதில் குக் ஆகி வந்துடுச்சு. நம்ம ரைஸும் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் பண்ணிக்கலாம். ஃபுல் சிம்மில் வச்சு நம்ம வந்து ஒரு 20 minutes அப்படியே நம்ம தம்மில் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். ரைஸ் நான் 2 போர்ஷனாக போட்டுக்கிறேன். குக் பண்ணி வச்ச ரைஸ் போடுறேன். நம்ம 80% குக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் போடுறேன். ரோஸ்ட் பண்ணி வச்சு ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். கேஷ்யூ நட்டு, ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். சாப் கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இது மறுபடியும் இன்னொரு லேயர் ரைஸ் போட்டுக்கலாம். இன்னொரு லேயர் குக்டு ரைஸ் போட்டுக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ நட்டு, ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம 20 minutesக்கு ஃபுல் சிம்ல அப்படியே தம்ல இருக்கட்டும்.
பீஃப் சாப்ஸ்க்கு நான் இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல வேக வச்சுட்டு அப்புறம் தவால நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு 4 ஸ்பூனு. மிளகுத்தூள் 1 ஸ்பூன். உப்புத்தூள். உப்புத்தூள், மஞ்சள் தூள். நம்ம சாப்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தவால. சாப்ஸ் ரோஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன். ஆனியன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா போடுறேன். வீட்லயே செஞ்ச மசாலா. 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர். நம்ம ஆல்ரெடி பெப்பர் பவுடர் இதில் போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறோம். நல்லா ரோஸ்ட் அவுட் ஆகுதுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம குக்கர்ல வேக வைக்கும்போது சால்ட் போட்டிருக்கோம். இப்போ லைட்டா போட்டிருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. பீஃப் ஃப்ரை செஞ்சுக்கலாம். கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பீஃப் ஃப்ரைக்கு நம்ம 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் ஃபுல் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் எவ்வளோ போடுறது சொல்லுங்க. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். இது நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும். நம்ம பீஃப் ஃப்ரைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். இப்போ நம்ம பீஃப் போட்டுக்கலாம். பீஃப் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பீஃப் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 45 மினிட்ஸ் இது இதுலயே நல்லா குக் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணுறேன். 45 மினிட்ஸ் இப்படியே குக் ஆகட்டும். நம்ம பீஃப் ஃப்ரை பண்ணா 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றுனா தண்ணி எல்லாம் நல்லா குக் ஆகி இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம லாஸ்டா கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொரியாண்டர் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பீஃப் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் 20 மினிட்ஸ் ஃபுல் தம்ல விட்டேன். ஃபுல் குக் ஆயிடுச்சு. இப்போ ரைஸு பாருங்க, மசாலா எல்லாம் கீழே இருக்கு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நார்மலா எல்லா ரைஸும் சர்வ் பண்ற மாதிரியே இதுவும் பீஸ் கொஞ்சம் ரைஸ் எடுத்து அப்படி சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஈஸ்டர் விருந்து ரெடி பண்ணிட்டோம். கேரளா பீஃப் பிரியாணி, கேரளா சாப்ஸ் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, சாப்ஸ் ரோஸ்ட்டு, எக் பாயிலு, ஒரு தயிர் பச்சடி செய்துட்டோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.